ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். என்னடா நம்ம விஜய் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இந்த ராஜேஸ்வரிக்கு வேற தெரிஞ்சிச்சு என்ன ஒரு பெரிய பாம் வச்சுருக்காங்க அப்படின்னு எதிர்பார்த்தா செம வேலையை நம்ம ராஜேஸ்வரி பார்த்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம விஜய்கிட்ட என்ன மாற்றம் ஏற்படும், கண்டிப்பாக நம்ம விஜய் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம ஹீரோயின் மேலே கோவப்படுவார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படியோ நல்லபடியாக ரெண்டு பேருமே ஒருத்தரை புரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிச்சு. ஸோ விஜய்க்கு நம்ம ஹீரோயினை பற்றி சில விஷயங்கள் புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு நம்பலாம். இந்த நிலையில் வந்தவங்க நேற்று ஃபுல்லாக சாப்பிடல, அது நம்ம ஹீரோயின் சாப்பிடலன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். காரில் போகிறப்ப நான் உனக்கு காஃபி டீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க, குடிச்சிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு. இல்லை எனக்கு வேணாம், எதுவும் நீ சாப்பிடல, நீ டீ காஃபி குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வெண்பா பார்க்காம இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வெண்பா பாப்பாவை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னால் எதையும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே விஜய்க்கு நம்ம குழந்தை மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ இந்த நிலையோட ரெண்டு பேரும் நல்ல மூமெண்ட்டோட தான் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ராஜேஸ்வரி பெரிய பாமோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். உள்ளே வந்தோடனே செம கானில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத எனக்கு காமிச்சு வெறுப்பேற்றணுன்றதுக்காக இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னோன்னா, என்னக்கா சொல்கிற புரியல. ஆமாண்டா, எங்களை வெறுப்பேற்றணுன்றதுக்காக உன் பொண்டாட்டி என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, அங்கே அவள் என்ன பண்ணான்னா ஒரு நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே ஆஃபீஸில் கொஞ்சம் கலவான வீடியோவை ஃபோட்டோவை எனக்கு அமுச்சு என்னை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணியிருக்கா. எதுக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக ராஜேஸ்வரி சண்டை போடுறாங்க. என்ன ராஜேஸ்வரி இவ்வளோ கேவலமாக ஐடியாவெல்லாம் யோசிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் பயங்கரமாக யோசிப்பீங்கன்னு பார்த்தோம்னா இவ்வளோ சீப்பாலாம் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு, என்னடா நம்மளே ஃபோனே எடுத்துகிட்டு போகலையே, நம்மளது எப்படி நம்ம எப்படி அனுப்பிச்சிருப்போம் அப்படின்ற ஷேக்கோட இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம விஜய் அவங்க அக்கா பேச்சு கேட்டு இவ்வளோ கேவலமாக நடந்திருக்க, உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை எதுவும் இல்லைன்னு சொன்னேன், இதை எப்படி நீ பண்ணுன அப்படின்ற நிலையில் விஜய் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அக்கா சொன்னோன்னே அக்கா உடனே மாறுற கேரக்டர் தான் விஜய். ஸோ உடனே நம்ம ஹீரோயினுக்கு பெரிய சுப்ரபாதம் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ தூரம் நம்ம ஹீரோயினை புரிஞ்சு வச்சு அன்னபூர்ணி அம்மா செஞ்ச எல்லா விஷயத்தையுமே தும்சமாக்கிட போகிறாரு. ஸோ அதை தான் ராஜேஸ்வரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி விஜய் என்ன பண்ண போறாருன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்